ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஒரு வழியாக டாய் ஸ்டோரி 5க்கான டீசரை டிஸ்னி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 50 செகண்ட் டீசர் மெத்தடில் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டீசரில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அண்ட் இது பார்க்கும்போதுல இதோட ஸ்டோரி வந்து இந்த மெத்தடில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். இந்த டீசரோட ஸ்டார்டிங்கே போனி அப்படிங்கிற பொண்ணுக்கு ஒரு ஸ்பெஷல் டெலிவரி ஒன்று வருது. அண்ட் ஸ்பெஷல் டெலிவரி அப்படிங்கிற போச்சுல அதுக்குள்ளே ஏதாவது ஒரு டாய்ஸ் தான் இருக்கும். இது வரைக்கும் டாய் ஸ்டோரி 1லேருந்து 4 வரைக்குமே ஸோ ஏதாவது ஒரு புது டாய் வந்து அந்த ஒரு மூவிக்குள்ளே வரும். அண்ட் அதை ஃபாலோ பண்ணி தான் மொத்த மூவியுமே எடுத்திருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி தான் இந்த மூவியுமே வரும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதுக்கு ஏற்ற மாதிரியே இந்த ஒரு ஸ்பெஷல் டெலிவரியில் வந்து ஒரு லில்லி பேட் அப்படிங்கிற ஒரு பேடை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் இந்த மொத்த மூவியுமே நகரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதை பார்த்து எல்லா டாய்ஸுமே பயப்படுது. ஸோ மேபி இந்த ஒரு லில்லி பேடுங்கிறது வந்து ஒரு வில்லனாக இந்த ஒரு ஸ்டோரியில் வந்து இருக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த ஸ்டோரியில் ஏதாவது ஒரு புது டாய் வந்து அந்த வீட்டுக்கு வரும். அது வந்து இங்கே நான் இருக்க மாட்டேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அது இல்லை, இது இல்லை, நான் சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டை விட்டு போகும். மற்ற டாய்ஸ் எல்லாருமே இந்த ஒரு நம்மளோட ஓனர் வந்து இந்த டாய் போயிட்டு அப்படின்னா வருத்தப்படுவான், அதனால நம்ம அந்த டாய்ஸை திரும்பி கூட்டிகிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி மற்ற டாய்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு டாயை தேடி கண்டுபிடிச்சி அது மனசு மாற்றி இங்கே கூட்டிகிட்டு வர மாதிரி தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த ஒரு ஃபைல இந்த லில்லி பேட் வந்து ஒரு வில்லன் ரோல் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு போஸ்டரையுமே அவங்க வந்து விட்டிருந்தாங்க. அண்ட் அந்த போஸ்டரில் இந்த லில்லி பேட் வந்து மற்ற டாய்ஸ் எல்லாரையுமே ஒரு இளக்காரமாக தான் பார்க்கும். நீங்கள் எல்லாருமே எனக்கு கீழே தான், நான் தான் மேலே அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கும். அண்ட் இந்த லில்லி பேட் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பேடு வந்து போனியை மற்ற டாய்ஸ்கிட்ட விடாமல் தான் கைக்குள்ளேயே தான் வச்சுருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதை வந்து மற்ற டாய்ஸ் வந்து எதிர்க்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும் போதில் மற்ற டாய்ஸ் எல்லாருமே இந்த ஒரு பேடுக்கிட்ட போய் சண்டை போடுறதுக்கு வந்தும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இந்த பேடு வந்து இவங்க எல்லாரையும் நம்ம பழி வாங்கியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிவெஞ்ச் மூடில் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது பேட் அப்படிங்கிற போச்சிலேயே இதுக்கு வந்து கேமரா ரெக்கார்ட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமும் இருக்குது. அப்படி இருக்கும் போச்சில் இந்த டாய்ஸ் எல்லாருமே இந்த மொத்த மூவிலையுமே ஸோ நடக்கும், பேசும், எடுக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே இவங்களுக்கே தெரியாமல் இந்த ஒரு பேடு வந்து ரெக்கார்ட் பண்ணி ஸோ இவங்கள பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நான் போனிக்கிட்ட காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி. பேட் அப்படிங்கிற போச்சில் வந்து போனி வந்து எப்போவுமே அதை தான் கைக்குள்ளேயே தான் வச்சுருக்கோம் அப்படின்னு நினைப்பா. ஸோ ஸ்கூலுக்கு போனாலுமே இதை கொண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட காட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பா. ஸோ அப்படி போனி கையிலே இருக்கிறத இந்த டாய்ஸ் வந்து எப்படி வாங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கூட இந்த ஸ்டோரி போகலாம். அண்ட் இந்த ஒரு வீடியோ அப்படி அது கையில் இருந்துச்சு அப்படின்னா இது எப்படியாவது இந்த வீடியோவை வந்து போனி கண்ணில் படணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணலாம். மேபி வந்து போனி வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து இதை கூட்டிகிட்டு போகும்போதுல பின்னாடியே டாய்ஸுமே இதுக்கு பின்னாடியே வந்து இந்த இதை வந்து அந்த வீடியோவை வந்து அழிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ நிறைய வேலைகள்லாம் செய்கிற மாதிரி கூட காட்டலாம். இன்னொன்று பஸ்ஸில் போகிற டைம், ஸ்கூல் பஸ்ஸில் வந்து போகிற டைமில் கூட ஸோ இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் வந்து நடக்கலாம். அண்ட் இந்த டீசர்லேயுமே ஒரு விஷயத்த வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த லில்லி பேடை பார்த்து சுற்றி இருக்கிற எல்லா டாய்ஸுமே பயப்படுவாங்க. ஸோ இதை பாக்ஸை பார்க்கும் போச்சுலேயே அது எல்லாம் பயப்படுவாங்க. அண்ட் வெளியே வரும்போச்சுலேயுமே அதை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க. மேபி இதுக்கு முன்னாடி வந்து உள்ள எல்லா டாய் ஸ்டோரியிலையுமே புதுசாக ஏதாவது ஒரு டாய் வந்து அந்த வீட்டுக்கு வருது அப்படின்னா சுற்றி இருக்கிற மற்ற டாய்ஸ் எல்லாருமே அதை வந்து பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ஒன்று இல்லை அப்படின்னா ஒன்று ஆச்சரியப்படுவாங்க. இந்த மாதிரி ஒரு புது டாய் வந்திருக்கு, இது கூட நம்ம ஃப்ரெண்டாக தான் இருக்கணும், போனிக்கு வந்து இன்னொரு டாய் வந்துருச்சு, இன்னும் நம்ம ஓனருக்கு வந்து ஒரு டாய் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் படுவாங்களே தவிர இப்படி வந்து பயப்பட மாட்டாங்க. ஸோ இது பயப்படுறாங்க அப்படிங்கிற போதில் வந்து இந்த ஒரு லில்லி பேட் அப்படிங்கிற பேடு வந்து ஒரு மெயின் வில்லன் ரோலே ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ அதனால தான் மற்ற டாய்ஸ் எல்லாருமே இங்கே வந்து பயப்படுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு ஸ்பெஷல் டெலிவரி அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த லில்லி பேட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷல் டெலிவரி அப்படிங்கிறது.
ஸோ என்ன ஒரு ஸ்பெஷல் டெலிவரியாக இருக்கும்? மேபி போனிக்கு வந்து எதாவது பிறந்தநாளாக இருக்கலாம். ஸோ பிறந்தநாளுக்கு வந்து அவங்க கிராண்ட்மா இல்லைனா அவங்க அங்கிள், ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிலேஷன் வந்து இந்த ஒரு ஸ்பெஷல் டெலிவரியை வந்து அவங்களுக்கு அனுப்பியிருக்கலாம். ஏன் அப்படின்னா, சும்மா யாருமே ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் அனுப்ப மாட்டாங்க. ஒன்று அனுப்புனா நம்மளுக்கு சொந்தக்காரங்க தான் அனுப்புவாங்க. அதுவும் அந்த பொண்ணு வந்து சின்ன பொண்ணு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவளுக்கு ஏதாவது ஒரு பிறந்தநாளோ இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அந்த மெத்தடில் இருக்கிறதுனால அவங்க வந்து இவளுக்கு ஒரு கிஃப்ட் மெத்தடில் இதை அனுப்பியிருக்காங்க, இந்த ஒரு லில்லி பேடை. மேபி எனக்கு தெரிஞ்சு வந்து இதில் வந்து ஒரு சில லொக்கேஷன் வந்து கன்ஃபார்ம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ என்னென்ன லொக்கேஷன் அப்படின்னா, ஒன்று இவங்க எங்கேயாவது ஒரு வெக்கேஷனுக்கு போய் அங்கே இந்த பேடுக்கும் டாய்ஸுக்கும் நடக்கிற ஒரு பிரச்சனை மெத்தடில் காட்டலாம். சர்க்கஸ், ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களையும் காட்டலாம். அப்படி இல்லை அப்படின்னா, ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்கூலில் கூட மெயினாக வச்சு பண்ணலாம். ஸோ ஸ்கூலுக்கு வந்து இவள் வந்து பேடை தூக்கிட்டு போகிற மாதிரி, ஸோ அதுக்கு பின்னாடியே டாய்ஸ் எல்லாம் வந்து அந்த பேடை வந்து தடுக்கணும், அந்த வீடியோ வந்து போனி கண்ணில் பற்றக்கூடாது, எப்படியாவது அதை டிலீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கூட அந்த ஒரு விஷயம் வந்து நடக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்பெஷல் டெலிவரிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். மேபி இது வந்து ஒரு பர்த்டே கிஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பர்த்டே பார்ட்டியில் கூட இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே நடக்கிற மாதிரி கூட காட்டலாம். அண்ட் அந்த ஒரு லில்லி பேடுமே எப்படியாவது போனிக்கிட்ட அந்த ஒரு வீடியோவை காட்டிடணும் அப்படிங்கிற மாதிரி, ஸோ அவள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் அந்த ஒரு பேடே வந்து தானாக இந்த ஒரு வீடியோ லிங்கை வந்து கொடுக்குற மாதிரியும், அண்ட் டாய்ஸ் வந்து அதை எப்படியாவது மாற்றி எடுத்து ஸோ அந்த மெத்தடில் கூட ஏதாவது ஒரு ஃபன்னாக ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா இவங்க வந்து மெயின் வில்லனாக கூட்டிகிட்டு வந்திருக்கிறதே அந்த ஒரு லில்லி பேடு. ஸோ ஒரு பேட் அப்படிங்கும் பட்சத்தில் வந்து அதால் மற்ற டாய்ஸ் மாதிரி ஒரு சுலபமாக ஒரு விஷயத்த வந்து பண்ணுறதுங்கிறது கஷ்டம். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து அதுக்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வெப்பன் அப்படிங்கிறது அதோட வீடியோ கேமரா, இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு விஷயம் தான். பட் வேறு எந்த விஷயத்த வச்சுமே இந்த டாய்ஸை பேடால் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஸோ அது கன்ஃபார்மாக அந்த ஒரு கேமரா வச்சு தான் ஏதாவது ஒன்று ப்ளே பண்ணுவாங்க. ஸோ எனக்கும் தோணுனது வந்து இந்த மெத்தடில் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து இந்த ஒரு டீசரை பார்க்கும் பட்சத்தில் வந்து தோணுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த டீசரை பார்க்கும் பட்சத்தில் என்னென்ன தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் மேபி இதோட எண்டிங் எந்த மெத்தடில் இருக்கலாம் அப்படின்னா, ஒரு 2 மெத்தட்லையுமே எனக்கு வந்து தோணுச்சு. அது என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த டாய்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு பேடுக்கிட்ட இருந்த அந்த வீடியோவை அழிக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால வருத்தமான அந்த ஒரு பேடை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெத்தடில் மனசு மாற்றி ஒரு நல்லவன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரதுக்குமே வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த ஒரு பேடை வந்து டாய்ஸ் வந்து அழிக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஸோ அழிக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து மொத்தமாக உடச்சி விட்றது இல்லை. ஸோ மேபி அந்த போனி கையிலேருந்து இந்த ஒரு பேடு வந்து தெரியாமல் கீழே விழுந்து அந்த ஒரு மொத்தமாக உடஞ்சி எடுத்து போகிற மாதிரியும் இருக்கலாம். அண்ட் கடைசியாக இதை ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து இவங்க விசாரித்து எடுத்து ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வர மாதிரி கூட இருக்கலாம். கண்டிப்பாக எண்டிங் வந்து ஒரு ஹாப்பி எண்டிங்காக தான் இருக்கும். இந்த பேடு வந்து இந்த டாய்ஸ் கூட ஒன்றா சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெத்தடில் தான் முடிப்பாங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து எல்லா டாய் ஸ்டோரியிலையுமே அதான் நடந்திருக்கும். மேபி அதே மாதிரி இதோட எண்டிங்குமே அப்படி இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எண்டிங்கை வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க மாற்ற போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு குழந்தைங்கள் ரசிக்கிற ஒரு மூவி அப்படிங்கிறதுனால இதோட எண்டிங் வந்து ஒரு ஹாப்பி எண்டிங்காக தான் இருக்கும். ஸோ பார்ப்போம் என்ன மாதிரி இவங்க மூவியில் காட்ட போகிறாங்க அப்படிங்கிறத. அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இதோட ட்ரைலர் வந்து ஜனவரி இல்லைனா பிப்ரவரியில் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்குமே வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன் அப்படின்னா இது வந்து ஜூன் மந்த்தில் வந்து மூவி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஜனவரி இல்லைனா பிப்ரவரியில் வந்து இதுக்கான ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகிரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் ட்ரைலர் இந்த மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறதையும். அண்ட் மூவியில் வந்து நம்ம சொன்ன இந்த கதைக்கும் மூவிக்கும் எந்த அளவுக்கு சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி ட்ரைலர் வரும்போச்சில் நம்ம அதில் பார்க்கலாம். ஸோ ட்ரைலர்லேயே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் இதுக்கும் அதுக்கும் எந்த அளவுக்கு ஒத்துமை இருக்குது அப்படிங்கிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாட்டா, பாய் பாய், see you.